தேவ பிரசனத்தை விட்டு 2 பேரும் சாப்பிட்ட பிறகு கண்ணு தெளிஞ்சிச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, ஐயோ இவ்வளோ நாளா நிர்வாணமா இருந்திருக்கிறேனே, இப்ப நான் அந்த ஆண்டவர்கிட்ட போனேன்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ என்ன நான் மறைச்சிக்கணும், இந்த ஆண்டவர்கிட்ட என்னால போக முடியாது. அந்த திரியேக தெய்வத்திற்குள்ள நான் எப்படி ஆயிட்டேன்? ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? எத்தனை காலம் வாழ்ந்தாங்கன்னு தெரியல, எவ்வளவு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ இவங்களாவே ஒரு முயற்சி செய்யறாங்க, இதெல்லாம் செஞ்சா தான் நான் ஆண்டவரை நான் பிரியப்படுத்த முடியும், இதெல்லாம் பண்ணாதான் நான் பிரியப்படுத்த முடியும், இல்லாட்டி ஆண்டவர் என்கிட்ட வரமாட்டாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட நான் எப்படி போறது தெரியலையே. போறாங்க, ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. பயம் வந்துருச்சு, குழப்பம் வந்துருச்சு, திகில் அடையறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது? எப்ப ஆரம்பிச்சது? இதெல்லாம் எப்பங்க ஆரம்பிச்சது? அவன் சொன்ன வார்த்தையை நம்பினாங்க. ஒரு பொய்ய சொல்லிட்டான், நீ அவரை மாதிரி கிடையாது, இதை சாப்பிட்டாதான் அவரை மாதிரி ஆகுவேன்னு சொல்லிட்டான். ஏற்கனவே இவர்கள் இவர்களுடைய ரூபத்திலும் இவர்களுடைய சாயலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொய்யை அவங்க நம்பினதுனால இப்போ அவங்க மனசு மாறிடுச்சு, அவங்க வாழ்க்கை முறை மாறிடுச்சு, அவங்க ஒளிறாங்க, தேடுறாங்க. ஆனாலும் இந்த திரியேக தெய்வம் மாலை நேரத்தில் குளிர்ச்சியான வேலையில, ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு தேடி ஓடி வருதுங்க. ஆதாமே நீ எங்க இருக்கிற, வா, நான் உங்க கூட உறவு கொள்ளணும்னு ஆசைப்படுறேன், உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறேன், என் பிரசன்னத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு தேடி வருது.